மீனவர்கள் நிறைஞ்ச நம்ம மாவட்டத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை கடற்படையால் நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது. கடந்த 22ஆம் நாள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 32 மீனவர்களையும் அவங்களோட 5 மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படை 23ஆம் நாள் கைது செஞ்சாங்க. உடனடியாக இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது? கடந்த மாதம் 18ஆம் நாள் மீனவ சங்கங்களை சார்ந்தவங்க என்னை கோட்டையில் சந்திச்சு இதை பற்றி பேசினாங்க. அவங்க வேதனையோடு குறிப்பிட்டது என்ன என்றால், மீனவர்களை கைது செய்கிறாங்க, கடற்படை ரோந்து படக மீனவர் படகு மீது மோத விட்டு மூழ்கடிக்கிறாங்க, வலைகளை நாசப்படுத்துறாங்க, பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மீன்களை திருடுறாங்க. இதெல்லாம் கேட்பார் இல்லாம நடக்குதுன்னு தங்களுடைய மனக்குமுறல வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, அண்மை காலத்தில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்யும் போது பெருந்தொகையை இலங்கை நீதிமன்றங்கள் அபராதமாக விதிக்கிறதாகவும், பறிமுதல் செய்யப்பட்ட மீனவர்கள விசைப்படகுகளை ஏலம் விடுகிற இலங்கை அரசு இப்போ அவங்க விடுதலை செய்யும் போது அபராதம் விதிக்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறதாக வேதனையோடு சொன்னாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இதுவரையிலான இந்த ஒன்றிய அரசோட 10 ஆண்டு காலத்தில் மட்டும் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3656 பேர். அதிலேயும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் 116 பேர். 611 விசைப்படகுகளை பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி வரை இலங்கை கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்களை 736 முறை தாக்கி இருக்கிறதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சரை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். நான் சொல்லல, இலங்கையில் என்ன பிரச்சனை என்பது தெளிவாக என்னென்ன பாதிப்பு என்பதை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றியத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இணையமைச்சர் அறிக்கையை ஆதாரத்தோடு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. ஆனா செய்யறாங்களா? இல்ல. 2010ஆம் ஆண்டு முதல் 2 நாட்டு மீனவர்களுக்கும் இடையே பல கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ நடக்கிறது இல்லை. 2016ஆம் ஆண்டு இந்திய இலங்கை மீனவருடைய அமைச்சர்கள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்பட்ட முடிவுகள் மீறப்படுது. இலங்கை கடற்படையோட அடக்குமுறை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இலங்கையோட வெளிநாட்டு மீன்பிடி தடை சட்டத்தால கொடுமைகள் அரங்கேறுது. இது பற்றி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு? இந்திய அரசோட தரப்புல வெளியுறவுத்துறை மீன்வளத்துறை அதிகாரிகள் 4 பேரும், இலங்கை அரசோட தரப்புல 4 பேரும் இணைஞ்சு ஒரு குழு அமைச்சு தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வரோம்னு சொன்னாரே தவிர, ஆனா இதுவரை எதுவும் நடந்ததாக இல்லை. அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக ஒன்றிய அரசு பார்க்கணும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இதுல நீங்க தான் நேரடியாக தலையிட்டு தீர்க்கணும். இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுறதும் கைது செய்யப்படுறதும் காலங்காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்க முடியாது. இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாகணும். நம்மோட மீனவர்கள் உரிமையை நிலைநாட்டு வகையில தான் உறுதியான நடவடிக்கையை நீங்க எடுக்கணும். மிக கொடூரமான விதிமுறைகள், தண்டனைகள் அடங்கியிருக்கக்கூடிய 2018ஆம் ஆண்டு சட்டத்தை இலங்கை அரசு நீக்கணும். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவங்களோட மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திட நீங்க பேசணும். மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கணும். மீனவர்கிட்ட அதிக அளவு அபாராதம் வசூலிக்கக்கூடிய அந்த கொடுமையை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும். கச்சத்தீவு அருகே தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்கிறத இலங்கை
அனுமதிக்கக்கூடிய வகையில் புதியதொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலையும் நாம நம்முடைய உரிமையை நிலைநாட்ட போராடி கொண்டுதான் இருக்கிறோம்.